ஹலோ வணக்கம் அண்ட் நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம புதுசாக கற்றுக்க போகிறது சென்டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் முதல்ல நம்ம கற்றுக்கலாம். இங்கே கொஷனிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸை கீழே கொடுத்துருக்கேன். ஆன்சரிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸ் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். கொஷனிங் வேர்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு கேள்வி கேட்கும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன்சரிங் வேர்ட்ஸ் அந்த கேள்விக்கான பதில் சொல்லும்போது இந்த ஆன்சரிங் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்ற தமிழ் வேர்டுக்கு ஹிந்தியில் கியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்ற தமிழ் வேர்டுக்கு ஹிந்தியில் கியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது எப்போ அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில கப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில கப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில கைசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில கைசா. அடுத்தது எங்கே அப்படின்னா கஹா. எங்கே அப்படின்னா ஹிந்தியில கஹா. ஏன் அப்படின்னா ஹிந்தியில கிஸ்லியே அப்படின்ட்டு சொல்லலாம், ஆர் கியூ அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஹிந்தியில கிஸ்லியே அப்படின்ட்டு சொல்லலாம், கியூ அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது யாரை அப்படின்றதுக்கு ஹிந்தியில கிஸ்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யாரை அப்படின்னா ஹிந்தியில கிஸ்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த வேர்ட் எவ்வளவு அப்படின்னா ஹிந்தியில கித்தனா. எவ்வளவு அப்படின்னா ஹிந்தியில கித்தனா. அடுத்தது யார் அப்படின்றதுக்கு ஹிந்தியில கவுன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா ஹிந்தியில கவுன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ஆன்சரிங் வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் அதனால் அப்படின்னா ஹிந்தியில இஸ்லியே. அதனால் அப்படின்னா ஹிந்தியில இஸ்லியே. அடுத்தது எண்ணில் அப்படின்னா ஹிந்தியில கியூங்கி. எண்ணில் அப்படின்னா ஹிந்தியில கியூங்கி. அடுத்தது எப்பொழுது அப்படின்னா ஹிந்தியில ஜப். எப்பொழுது அப்படின்னா ஹிந்தியில ஜப். அடுத்தது இப்போது அப்படின்னா ஹிந்தியில அப். இப்போது அப்படின்னா ஹிந்தியில அப். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த வேர்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம சென்டென்சஸ்குள்ள போகலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கே வணக்கம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வணக்கம். வணக்கம்க்கு ஹிந்தியில நமஸ்தே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது உங்கள் பேர் என்ன. ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கா நாம் கியா ஹே. அடுத்தது எப்படி இருக்கீங்க அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில ஆப் கைசே ஹை ஆர் ஆப் கைசே ஹோ. நீங்க எங்கே போறீங்க. நீ அப்படின்ற வார்த்தைக்கு இங்க ஹிந்தியில நம்ம தும், அதாவது நம்மளை விட வயசுல சின்னவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம தும் அப்படின்ட்டு சொல்லணும். நீங்க அப்படின்னா இங்க நம்ம நம்மளை விட வயசுல பெரியவங்களுக்கு ஆப் அப்படின்ட்டு நம்ம கேட்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க எங்கே போறீங்க அப்படின்னா தும் ஆர் ஆப் கஹா ஜா ரஹே ஹை. தும் और आप कहाँ जा रहे हैं. அடுத்தது நீங்க என்ன பண்றீங்க. நீ அப்படின்னா தும், நீங்க அப்படின்னா ஆப். तुम और आप क्या कर रहे हो. तुम और आप क्या कर रहे हो. அடுத்தது நீங்க எங்கே இருக்கிறீங்க. तुम और आप कहाँ रहते हो और कहाँ रहते हैं அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்தது உங்களுக்கு என்ன ஆச்சு. आपको क्या हुआ है. आप
आपको क्या हुआ है. அடுத்த வார்த்தை நீங்கள் எங்கே போக வேண்டும். आप हिंदीல आप कहाँ जाना चाहते हैं. आप कहाँ जाना चाहते हैं. அடுத்தது உன் ஆர் உங்கள் வயது என்ன. இங்கே உன் அப்படின்னா தும், உங்கள் அப்படின்னா ஆப். தும் ஆர் உன் ஆர் உங்கள் வயது என்ன. தும் ஆர் आपकी उम्र क्या है. இங்கே உன் அப்படின்னா தும், உங்கள் அப்படின்னா ஆப். आपकी उम्र क्या है. அடுத்தது நீங்கள் என்ன என்ன சொல்றீங்க. आप क्या कह रहे हैं और आप क्या कह रहे हो. आप क्या कह रहे हो. அடுத்தது அவன் ஆர் அவள் என்ன பண்றா. அவன் ஆர் அவள் என்ன பண்றா. वह क्या कर रहा है. அவன் அப்படின்னா ஆண். वह क्या कर रहा है. அவள் அப்படின்னா இங்கே நம்ம வந்து वह क्या कर रही है. क्या कर रही है அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து பெண்ணை வந்து நம்ம இங்கே वह क्या कर रही है அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லணும். ஓகே. உங்க அப்பா என்ன பண்றாங்க. आपके पिताजी क्या करते हैं. आपके पिताजी क्या करते हैं. இந்த எபிசோடில் இவ்வளோ தான். எங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் எங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.